ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு குறிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று வந்து வேலை செய்கிறப்போ காலில் வந்து நரம்புலாம் சுருண்டு அப்படியே வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான குறிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடல் வலி, உடலில் வந்து எங்கேயாவது வீக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இதே வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். இதை வந்து இந்த 3 விரல் அப்படி வந்து பிடிச்சி வந்து எடுக்கிற அளவு தான் நம்ம அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து காய்ச்சாத பச்சை பால் வந்து 100 ml எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாம். 100 ml வந்து இருக்கும். இப்போ அடுப்பை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 3 விரல்களால் பிடிச்சி வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வந்து ஒரு 100 ml பால் வந்து 50 ml வந்து மாறணும். பாலில் வந்து ஃப்ளாக்ஸீட் இந்த மாதிரி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறப்போ நமக்கு வந்து மூளையிலேருந்து பிளட் ஃப்ளோ எல்லா சைடும் வந்து நரம்புகள் மூலமாக வந்து நல்லா சீராக வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாலே நமக்கு வந்து உடம்புல வந்து வலி, வீக்கம், நரம்பு சுருண்டு வந்து பிரச்சனை ஏற்படுறது எல்லாமே வந்து சரி பண்ணும். ரொம்ப எளிமையான குறிப்பு தான். ஸோ வாரத்துக்கு வந்து ஒரு 3 நாள் கிட்ட வந்து இது குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. காலையில் நேரில் ஒரு 11 மணிக்கிட்ட வந்து நீங்கள் குடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்போ வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அங்கங்கே வந்து தெரியும். ஸோ அதை கடிச்சு நீங்கள் வந்து அப்படியே வந்து பாலையும் அப்படியே குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். 100 ml பால் வந்து இப்போ 50 ml வந்து மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் வந்து வெரிகோஸ் வெயின் வருதுன்னு இல்லைங்க. இப்போ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபே ரொம்ப நேரம் நின்றே வந்து வேலை செய்கிறவங்களாம் வந்து இருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அடுப்பில் கிட்ட வந்து வேலை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ வெரிகோஸ் வெயின் வந்து பிரச்சனை வந்து வருது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எளிமையான குறிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம்.